இன்றைய நாளுக்கான வேத வார்த்தை அது மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அல்லேலூயா. மனுஷர்களை குறித்து நம்ம எப்படி இருக்கணுமாமா? எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்பக்கூடாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஆவி இருக்கும், ஒவ்வொருவருக்குள்ள ஒவ்வொரு விதமான தன்மைகள் இருக்கும். ஆகவே நம்ம அதை பகுத்து பார்த்து ஆவியில் நிதானித்து அந்த மனுஷரை நம்ம என்ன பண்ணுறோம்னா சடனாக ஒருத்தவங்களை நம்பிடுவோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய இயல்பு வெளிப்படும் பொழுது நம்முடைய மனது என்ன ஆகும்? பாரம் ஆகும். அவங்களுடைய சுயரூபம் தெரியும் பொழுது நம்ம கஷ்டப்படுவோம். அதனால் அவர்களிடத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு ஆண்டவரே சொல்லி வச்சிருக்கிறார். யாராக இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் தான். அவர்களுக்குள்ளேயும் சில குணநலன்கள் இருக்கும். அது ஒருவேளை நமக்கு பிடித்ததாக இருக்கலாம், பிடிக்காததாக இருக்கலாம், நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம், கொள்ளக்கூடாததாக கூட இருக்கலாம். ஆனால் நம்மளை பிரியப்படுத்துவதற்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. ஆனால் ஒரு கட்டம் வரும் பொழுது அவங்களுடைய சுயரூபம் வெளிப்படும். அதனால் முன்னாடியே எச்சரிக்கையாக இருந்தோம்னா அது நமக்கு நல்லது. ஆமேன். அதனால் இந்த நாளில் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் பேசுகிற பழகுகிற எல்லா இடத்துலையும் எச்சரிக்கையாகவும் ஞானமாகவும் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். காட் பிளஸ் யூ.